Bonjour madame, je peux vous aider? Bonjour, oui, je ne me sens pas très bien. J'ai mal à la gorge et un peu de fièvre. D'accord. Vous avez autre symptômes? Oui, je tousse un peu, surtout le soir. Avez-vous déjà pris des médicaments? Non, pas encore. Je cherche un médicament sans ordonnance. Très bien. Je peux vous proposer un sirop pour la toux et des pastilles pour la gorge. Pour la fièvre, vous pouvez prendre des comprimés. Parfait. Et combien de fois par jour dois-je les prendre? Le sirop, 3 fois par jour après les repas. Des pastilles toutes les 2 ou 3 heures si besoin. Des comprimés, un comprimé toutes les 6 heures, mais pas plus de 4 par jour. Merci beaucoup. Et c'est possible d'avoir un thermomètre aussi? Bien sûr, je vous en donne un simple et facile à utiliser. Très bien, je prends tout ça. Combien je vous donne? Ça fait 18 euros s'il vous plaît. Voilà. Merci, bonne journée. Merci à vous, bon rétablissement. Au revoir. இப்ப உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல தெரியிற இந்த டேப்லெட்ஸ், அதாவது மாத்திரைகள் அல்லது குளுசை, இத நான் இந்த முதல் டியலாக்ல ஒரு ஃப்ரெஞ்சுல அது என்னன்னு சொல்லுவோம்ன்னு சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க இதோட பேர. அப்படி ஞாபகம் இல்லாட்டி திருப்பி ஒருக்கா டியலாக்க பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. பாப்போம் எத்தனை பேர் சரியா எழுதுறீங்கன்னு சொல்லி. நீங்க என்னட்ட கூது ஃபோன்ஸே வர விருப்பம்னு சொல்லி சொன்னா, என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்கள தயார்படுத்தணும்ண்டா கூடியும் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. இப்ப வாங்க பார்மசியில என்னென்ன சொற்கள் நாங்க பாவிப்போம்னு சொல்லி கொஞ்சம் சொற்கள் பார்ப்போம். முதலாவது தெமெடிகமோன்னு சொல்லி சொன்னா மருந்துகள். இப்ப எங்களுக்கு தேவை, இப்ப வருத்தங்களுக்கு தேவையான மருந்துகளைத்தான் நாங்க சொல்றது தெமெடிகமோ. லோஹ்தனோன்ஸ்ன்னு சொன்னா டாக்டர்கிட்ட நாங்க என்ன மருந்து அவர் எழுதி தராரோ அதை கொண்டு வர பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். சரி, அதை கொண்டு நாங்க பார்மசியில கொடுத்து மருந்து வேண்டலாம். அடுத்தது ஜுசிஹோன்னு சொன்னா நாங்க இப்ப இருமல் இருந்தா குடிக்கிறது அந்த சின்ன இனிப்பா இல்ல புளிப்பா ஏதோ ஒரு சுவையில இருக்கக்கூடிய ஒரு சிரப் குடிப்போம். அதுதான் ஜுசிஹோ. லக்ரம் அல்லது துலப்பொமாத். லக்ரம் அல்லது துலப்பொமாதுன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப நோக்கள் இருந்தா எங்கேயாவது வலிக்குது நோகுதுன்னு சொன்னா அதுக்கு பூசக்கூடிய மாதிரி கிரீம் தருவினம். அதைத்தான் இப்படி சொல்றது. அடுத்தது தெகூத்ன்னு சொன்னா காதுக்கு இல்லாட்டி கண்ணுகளுக்கு விடக்கூடிய மாதிரி அந்த சொட்டு மருந்துன்னு சொல்லுவோம். துளி துளியா மட்டும் 2 டிராப் விடணும் இல்லாட்டி 3 டிராப் விடணும்னு சொல்லு. அதைத்தான் தெகூத்ன்னு சொல்லுவோம். அடுத்தது தெபோன்ஸ்மோன்னு சொன்னா காயங்கள் ஏற்பட்ட, இப்ப சின்ன காயங்கள் ஏற்பட்டா நாங்க உடனடியா எடுத்து அந்த காயத்துல ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ரத்தங்கள் போகாம அதை ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அதைத்தான் சொல்றது தெபோன்ஸ்மோ. தெப்ளாத்ன்னு சொன்னா பெரிய காயங்களுக்கு, இப்ப கால்கள்ல பெரும் முறிவுகள் ஏற்பட்ட அதுக்கு காலை சுத்தி போடுறதான் சொல்றது தெப்ளாத். தெப்பெக்கின்னு சொன்னா கால் எலும்புகள்ல எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் கால் சுளுக்கிட்டு அப்படின்னு சொன்னா அதை நாங்க சப்போர்ட்டா ஊண்டிக்கொண்டு நடக்கக்கூடியதுதான் இந்த தெபெக்கி. தெர்மோமெட்ர்ன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்க காய்ச்சல் பார்க்கிற
ஒரு கருவி. தே ஆன்டிபியோட்டிக் தே ஆன்டிபியோட்டிக்ன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா அத முறிக்கிறது, அத போக்குறதுக்கான மருந்துகள். அடுத்து கடைசியா என்னன்னு சொன்னா லுஸ்ப்ரே. லுஸ்ப்ரேன்னு சொன்னா இது வந்து இப்ப நாங்க பிரஸ் பண்ணினா சின்ன சின்ன துளி துளியா தெறிக்கக்கூடிய மாரி இருக்கும் ஸ்ப்ரே. இது வந்து இப்ப தொண்டைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்ல மூக்களுக்கு உள்ளன்னு சொன்னா இது ஸ்ப்ரேய வேண்டி நாங்க பாவிக்கலாம். இப்ப நாங்க டியலாக்ல வந்து என்ன கதைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். Bonjour, je peux vous aider? என்ன வணக்கம், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இல்ல உதவி செய்ய வேண்டுமா? Bonjour, oui, je ne me sens pas très bien. J'ai mal à la gorge et un peu de fièvre. என்றா வணக்கம், ஓம், எனக்கு வந்து உடம்பு சரியில்ல, எனக்கு தொண்டையில வந்து நோவாம் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் காய்ச்சலாவும் இருக்கு. D'accord, vous avez d'autres symptômes? என்றா ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்குதான்னு கேட்கிறது. Oui, je tousse un peu surtout le soir. என்றா ஓம், எனக்கு வந்து கொஞ்சம் இருமலாம் இருக்குது, குறிப்பா இரவில இருக்குது. Avez-vous déjà pris des médicaments? என்றா நீங்க ஏற்கனவே வந்து ஏதாவது மருந்துகள் எடுத்திருக்கிறீங்களான்னு கேட்கணும். Non, pas encore. Je cherche un médicament sans ordonnance. என்றா இல்ல, இன்னும் நான் மருந்துகள் எடுக்கல. நான் வந்து ஆர்டனன்ஸ் இல்லாம வந்து உங்கள்ட்ட மருந்து வாங்க வந்திருக்கிறேன். இப்ப டாக்டர்ட்ட போகாம ஃபார்மசியிலே வந்து போய் நேரடியா மருந்து வாங்க வந்திருக்கிறேன். Très bien. Je peux vous proposer un sirop pour la toux et des pastilles pour la gorge. Pour la fièvre, vous pouvez prendre des comprimés. என்றா நான் உங்களுக்கு வந்து இருமலுக்கு ஒரு சிரப்பும் தாரன், அதே மாதிரி தொண்டை கரகரப்புக்கு தெப்பஸ்டி தாரன் என்றா அந்த சின்ன நாங்க வாய்க்குள்ள போட்டு உமிழ்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி காய்ச்சலுக்கு வந்து நீங்க வந்து டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இருக்கு. Parfait. Et combien de fois par jour dois-je les prendre? என்றா ஓகே, நான் எத்தனை தரம் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் இந்த மருந்துகளை வந்து எடுக்கணும்னு கேட்டிருக்கு. Le sirop 3 fois par jour après les repas. Les pastilles toutes les 2 ou 3 heures si besoin. Des comprimés, un comprimé toutes les 6 heures, mais pas plus de 4 par jour. என்றா சிரோப் வந்து 3 தரம் ஒரு நாளைக்கு, அதுவும் சாப்பாட்டுக்கு பிறகு. பேஸ்ட்ரி வந்து 2 அல்லது 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம், உங்களுக்கு தேவை என்று சொன்னா. அதே மாதிரி டேப்லெட்ஸ் வந்து 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை, ஆனா ஒரு நாளைக்கு 4 டேப்லெட்ஸை விட கூடாது. Merci beaucoup. Et c'est possible d'avoir un thermomètre aussi? என்றா நன்றி, நான் வந்து ஒரு தெர்மோமீட்டர் காய்ச்சல் பார்க்கறதுக்குரிய ஒரு கருவி வந்து வாங்கலாமான்னு கேட்கிறேன். Bien sûr, je vous en donne un simple et facile à utiliser. நிச்சயமாக நான் உங்களுக்கு இலகுவா பாவிக்கக்கூடிய மாதிரி ஒன்று உங்களுக்கு தருகிறேன். Très bien, je prends tout ça. Combien je vous donne? என்றா ஓகே, நான் எல்லாத்தையும் வாங்குறேன், உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும்? Ça fait 18 euros. S'il vous plaît. என்றா அது வந்து 18 யூரோ வந்திருக்கு, தயவு செய்து தாருங்கள். Voilà, merci, bonne journée. Merci à vous, bon rétablissement, au revoir. என்றா நன்றி சொல்லி அவட வருத்தம் விரைவில் குணமடையணும்னு சொல்லியும் வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கு. Bon rétablissement சொன்னா ஒருவர் வருத்தமாயிருந்தால், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் விரைவில் குணமடையணும்னு சொல்லி வாழ்த்து சொல்றது.